கள்ளச்சாராயம் அவனுக்கு தெரியும், இதுல குடிச்சா அவனுடைய கண்ணு போயிடும், உடம்பு கெட்டு போயிடும், சில பேர் செத்து கூட போயிருவாங்க. அதை விட அவனுக்கு அது கிடைக்கிற லாபம் தான் பெருசா தெரியுது. ரூபாய் கிடைக்கும்ல, நிறைய சம்பாதிக்கலாம்ல என்பதற்காக வேண்டி இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்து பல பேர் உயிரோடு விளையாடுறான். சட்டம் இல்லையா? காய்ச்சல் அரசாங்கம் தெரியாது நினைக்கிறீங்களா? தெரியும். அந்த இடத்துல சட்டத்தினுடைய காவலர்கள் சரி கட்டப்படுவார்கள். குடிக்கிறதுக்கு முன்னாடி விக்கிறதுக்கு முன்னாடி பிடிச்சி உள்ள போட வேண்டியதானே? சட்டத்தில் இடம் இருக்குல்ல? முடியாது. ஏன்? சட்டத்தை காக்கிறவனும் மனுஷனா இருக்கிறான். அவனுக்கு என்ன, இவன் என்ன பண்ணிடுவான்? டிரான்ஸ்பர் தானே பண்ணுவான்னு நினைக்கிறான். என்ன பண்ணிடுவீங்க? இளையாங்குள்ள தூக்கி பரம்புக்குள்ள போடுவீங்க, வேற என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரியான ஒரு சிந்தனையின் காரணமாக எல்லா தப்புகளையும் சர்வசாதாரணமா செய்யறான். தனக்கு கேடு விளைவிக்கிறான், ஊருக்கு கேடு விளைவிக்கிறான், உலகத்துக்கு கேடு விளைவிக்கிறான். ஒழுக்க வாழ்க்கையில எவ்வளவு கீழே போயிருக்கான்னு பாருங்களேன். ஒரு ஆணா இருக்கட்டும், ஒரு பெண்ணா இருக்கட்டும், அவர்களுடைய உடற்கூறை அவர்கள் நன்கு அறிந்திருக்கிறார்கள். ஒரு பெண்ணுக்கு அவளுடைய உடற்கூறு நல்லா தெரியும். என்ன மாதிரி இருந்தால் ஆண்கள் எதையெல்லாம் ரசிப்பார்கள், எதையெல்லாம் பார்ப்பார்கள், எதிலெல்லாம் ஈர்க்கப்படுவார்கள், எதெல்லாம் அவர்களை தலைகுப்புற தள்ளும் என்பது ஒரு பெண்ணுக்கு தெரியுமா தெரியாதா? கண்டிப்பா தெரியும். தெரிந்து கொண்டு இந்த பெண்கள் கூட என்ன பண்ண வர்றாங்க என்று கேட்டா, இரண்டு அந்த 2 பீஸோட மக்களுக்கு போஸ் தர்றாங்க, காட்சி தர்றாங்க. பல பேர் பார்த்து சலனப்படுவார்கள் என்று தெரிந்து சலனப்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த மாதிரி காட்சி தந்து, எனக்கு வேண்டியது சில்லறை, எனக்கு வேண்டியது பணம், எனக்கு வேண்டியது ரூபாய் வேணும், அதுக்காக முழுசா வேண்டுமானால் நான் நிர்வாணமா இருக்க தயார், முக்கால் நிர்வாணமாக இருக்கிறதுக்கு நான் தயார், அரை நிர்வாணமாக இருக்கிறதுக்கு தயார் என்றெல்லாம் சொல்லி பெண்கள் சம்பாதிப்பதற்காக வேண்டி இது தனக்கு கேடு, உலகத்துக்கு கேடு, அடுத்தவர்களுக்கு கேடு, பல பேருடைய குடும்ப வாழ்க்கையை நாசமா போய் விடுகிறது. பலரையும் டேஸ்ட் பண்ணக்கூடியவனாக மனுஷன் மாறி போயிடறான். இப்படி எல்லாம் பார்த்து பார்த்து பலரும் என்ன செய்யறான்னு கேட்டா, மனைவியோடு மாத்திரம் குடும்பம் நடத்தணும் என்ற நிலையை தாண்டி வேலி தாண்ட அளவுக்கு அவனுக்கு இந்த மாதிரி பெண்கள் தூண்டுகோலாக அமைந்திருக்கிறார்கள். நல்லா தெரிகிறது. ஏன் தடுக்க முடியல? என்ன செஞ்சிருக்கீங்கன்னு கேட்கிறாங்க. முழு பிலிம் போட்டு பச்சையா நிர்வாணம் போட்டு என்ன செய்யலாம்? உணவு காட்சிகளை எல்லாம் படங்களாக, புத்தகங்களாக, செய்திகளாக கொடுக்கிற காட்சியை பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி உலகம் சீரழிஞ்சு போய்கிட்டு இருக்கிறது. மனிதர்கள் எவ்வளவு சட்டங்கள் போட்டுட்டாங்க. சட்டத்தை காக்கிறதுக்காக வேண்டி நம்ம வரிப்பணம் கூட செலவாகுது. இந்த சட்டங்களை போட்டுவிட்டு இந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி நீதிமன்றங்களுக்கும் காவல்துறையினருக்கும் இன்ன பிற அதிகாரிகளுக்கும் நம்முடைய வரிப்பணத்தை வாரி வாரி வழங்குறாங்க. எதுக்கு? இந்த சட்டத்தை ஒழுங்கா காப்பாற்றுவாங்க அப்படிங்கிறதுக்காக. என்ன விளைவு? என்ன? நாளுக்கு நாள் பின்னடைவா தான் இருக்குது. ஒரு முன்னேற்றத்தையும் காணோம். என்ன முன்னேற்றம் கண்டிருக்கிறோம்? இந்த வசதிகளில் முன்னேற்றம் கண்டிருக்கிறோம். இந்த மாதிரி பேசுவதை அவ்வளவு தூரத்துக்கு கேட்க வைக்க செய்ய முடியாது. ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி நான் பேசுவதை ஒரு 10 வரிசையில் உள்ளவர்கள் கேட்க முடியும். இப்ப கேட்க செய்வதற்காக இந்த மாதிரி சாதனங்களை கண்டுபிடிச்சான, அதுல முன்னேறி இருக்கிறான். தொலைக்காட்சி பெட்டியை கண்டுபிடிச்சா அதுல முன்னேறி இருக்கிறான். கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சிருக்கிறான், அதுல முன்னேறி இருக்கிறான். நாங்க விண்வெளிக்கு ராக்கெட் விடுவோம், ஆலையை அனுப்புவோம், சும்மா அனுப்புவோங்கிறான், அதுல வேண்டாம் இருக்கிறான், முன்னேறி இருக்கிறான். சும்மா கட்சியினாலே அறுவாளாலே வெட்டிக்கிட்டு இருந்தவனை பிடிச்சி அணுகுண்டை தயாரிச்சு ஒரு தடவை போட்டு 10 லட்சம் பேரை காலி பண்ணுவாங்கிறான், அதுல முன்னேறி இருக்கிறான். அப்ப எதிரிகளை அழிக்கிறதுல, அநியாயம் செய்யறதுல, இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம் மனிதன் முன்னேறி இருக்கிறான். ஒழுக்கத்துல, நேர்மையில, அவனுக்கு எது நல்லதோ அதை தேர்வு செய்யற விஷயத்துல முன்னேறி இருக்கிறானா? என்ன மாதிரி இம்ப்ரூவ் இருக்கிறாங்க? ஒன்னையும் காணாம். ரொம்ப கீழே போயிட்டே இருக்கிறான். நல்லா தெரியும். தொலைக்காட்சிக்கு முன்னாடி உட்கார்றான். அழகா சொல்லி காட்டினாரு சகோதரர். ஆணும் பார்க்குது, பெண்ணும் பார்க்குது. இதுல அவனுடைய முதல்ல ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் எவ்வளவு கேடு தெரியுமா? அங்கிருந்து வருகிற அந்த ஒளியை நேருக்கு நேரம் அவன் சந்திக்கிறான். சினிமாவை விட தொலைக்காட்சி கேடுங்க. சினிமாவுல ஒளி பேக்ல இருந்து வருது, ஸ்கிரீன்ல இருந்து ஒளி ஒரு கண்ணுக்கு வருவது இல்லை, பின்புறத்திலிருந்து ஒளியை பாய்ச்சலாம். அந்த ஒளி திரையில விழுது, திரையத்தான் நீங்க பாக்குறீங்க, வெளிச்சத்தை அங்கே இருந்து அடிக்கிறான். தொலைக்காட்சி அப்படி கிடையாது. அங்கிருந்து உங்க கண்ணுக்கு வெளிச்சம் வருது. இந்த லைட்டை நேரடியா பார்த்துட்டு என்ன, இந்த லைட்ல உள்ள அதே 40 வாட்ஸ் வெளிச்சம் வருமா வராதா? அதையே குறுகுன்னு பாக்குறீங்க. அந்த கலரும் அந்த வண்ணமும் அந்த ஜிகினா வேலைப்பாடுகளும் உங்களை மறைக்கிறது. இந்த விளக்கை ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருந்தா என்ன ரிசல்ட்டோ அந்த ரிசல்ட் தான் அந்த தொலைக்காட்சியை பார்க்கறதுனால.
அதனால 25 கிலோ கண்ணாடி போட்டுறோம். எல்லாம் 15 வயசு பையன் கண்ணாடி போட்டுருக்காங்க பாத்தீங்கன்னா இல்லையா? ஏன் அவனுடைய பார்வைகள் பழுதாகிறது, பார்வைக்கு கேடு, அவனுடைய நிம்மதியான உழைப்பு கேடு. கடைக்கு போக மாட்டேங்கிறான். 10 மணிக்கு கடை இருக்கிறோம், 11 மணிக்கு போறேங்கிறான். 8 மணிக்கு கடைக்கு போறேன். ஏன்னா ராத்திரி லேட்டா படுக்கிறான்ல. இந்த சனியெல்லாம் பார்த்துட்டு காலையில் எந்திரிக்கிறதே சுபுக்கு எந்திரிக்கிறது கிடையாது. இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு எல்லாம் போகிறது. கண்ணால அவனுடைய உழைப்பே பின்னுக்கு போகுது. இப்படி எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அவன் தனக்கு கேடு இழைக்கக்கூடியதை, உலகத்துக்கு கேடு செய்யக்கூடியதை செய்து கொண்டிருக்கிறான். இதை எப்படி ஒழுங்குபடுத்துறது, இதை எப்படி சரி செய்யறது? அதுக்கு ஒரே வழி இறையச்சம் தான். மனிதன் நல்வழி பெற வேண்டும் என்று நினைத்தார் என்று சொன்னால், என்னதான் நீங்க இதுல உள்ள கேடுகள், புற்றுநோய் வருதுன்னு படம் போட்டு காட்டினாலும் சரி போடாண்டு போயிடுவான். சிகரெட் குடித்தால் புற்றுநோயை பார், கட்டி வந்திருக்கு பாரு, அப்படி வந்திருக்கு பாரு நீங்க சொன்னீங்கன்னு வைங்க, அதை பார்த்துக்கிட்டே இழுத்துக்கிட்டே வாங்கி பார்ப்பான். அதை பார்க்கும்போது என்ன செய்வான், அப்ப இழுப்பு இழுத்துக்கிடுவான். அப்ப இவனை திருத்துறதா இருந்தா அதுக்கு என்ன வேணும்? நம்மால் ஏமாற்ற முடியாத, எல்லா நேரத்திலையும் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிற, நம்மால் தப்பிக்க முடியாத, பிடித்தால் பலமாக பிடிக்கக்கூடிய ஒரு சூப்பர் பவர் ஒருத்தன் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவன்கிட்ட லஞ்சம் கொடுக்க இயலாது, அவனை ஏமாற்ற இயலாது, அவன் கண்ணில் மண்ணத்துவ இயலாது, அவனுடைய அதிகாரிகளை சரிக்கட்ட இயலாது. அப்படி ஒருத்தன் பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்று யாரெல்லாம் நினைக்கிறார்களோ, நம்புகிறார்களோ, அதை முழுமையாக 100% நம்புகிறார்களோ, அந்த அளவுக்கு அவர்கள் தங்களை நல்வழிப்படுத்திக் கொள்கிறார்கள். ஊரே, உலகத்தை, நாட்டை, எல்லாத்தையும் நல்வழிப்படுத்துகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த அந்த மக்களை நீங்கள் பாருங்கள். அந்த மக்களுக்கு என்ன வரலாற்றில் பேரு? ஐயாமுல் ஜாஹிலியா, அறியாமை காலம் என்று அந்த காலத்துக்கே பேர் சூட்டி இருக்கிறோம். அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களை அறியாமை கால மக்கள் சொல்றோம். காலத்துக்கே என்ன பேர் வச்சிருக்கிறோம்னா அறியாம காலத்து மக்கள் அப்படிங்கிறோம். ஏன் அப்படி வச்சிருக்கிறோம் கேட்டா, செய்கிற அம்புட்டுமே தப்பு செஞ்சான். 1-2 தப்பு இல்ல. அவனுடைய உண்மையில இருந்து, பருகல இருந்து, கடவுள் வழிபாட்டில இருந்து, குடும்ப வாழ்க்கையில இருந்து, தாம்பத்தியத்தில இருந்து, ஆண் பெண் மேற்றல இருந்து, எல்லாத்திலையுமே அவன் தப்புக்கு மேல தப்பாக நிறைய செய்து கொண்டிருந்தான். ஒரு நன்மை கூட அவன் காண முடியல. இப்படி இருந்த காரணத்தினால அவனை ஐயாமுல் ஜாஹிலியாங்கிறோம். அப்படி இருந்த அந்த சஹாபாக்களை இன்றைக்கு நம்ம என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்வானாக ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. பேரை கேட்டவன இப்படி சொல்லக்கூடிய அத்தனை பேர் யாருன்னு பாருங்க. தாங்கள் பெற்ற குழந்தையை உயிரோடு புதைத்தவர்கள் தான் அவங்க. தாங்களே பெற்றெடுத்த பெண் குழந்தையை உயிரோடு புதைத்தவர்களைத்தான் நீங்கள் சஹாபாக்கள் என்று சொல்கிறீர்கள். அவர்களைத்தான் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்கிறீர்கள். அவர்கள் எந்த சட்டத்தை கொண்டு இந்த நிலையிலிருந்து மீண்டார்கள்? பயங்கரமான சட்டத்திட்டங்களை போட்டு மீண்டார்களா? மக்காவுல இருக்கும்போதே அதிலிருந்து விடுபட்டு விட்டார்கள். இஸ்லாமிய ஆட்சி உருவாவதற்கு முன்னாலேயே, ஒரு அரசாங்கத்தை நிறுவுவதற்கு முன்னாலேயே, யாரெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டார்களோ அவ்வளவு பேருமே உயிரோடு தங்கள் குழந்தையை புதைப்பதிலிருந்து உடனடியாக மீண்டார்கள். எதுக்கு பயந்து கொண்டு மீண்டார்கள்? முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகாரத்தை பார்த்தா, அவருடைய படையை பார்த்தா, அவருக்கு பின்னாடி இருந்த மக்கள் திரளை பார்த்தா அவர்கள் அப்படி நடந்து கொண்டார்கள்? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அவங்களே பயந்து வாழ்ற நிலைமை, அவங்களே ஒளிஞ்சு வாழ்ற நிலைமை, அவங்க தொழுகையை அவங்க வீட்டில் நடத்துக்கிற அளவுக்கு கெடுபடுகள் இருந்த ஒரு நிலைமை. அவரே பயந்துகிட்டு இருக்கிற ஒரு நிலையில் இருக்கிறாரு. அவர் சொன்ன அந்த அறிவுரையை கேட்டு அந்த மக்கள் உடனடியாக அந்த உயிரோடு குழந்தைகளை புதைத்தல் என்பது ரத்தத்தில் ஊறி போயிருக்கிறது. அது செய்யாட்டி கேவலம். ஊராஞ்சது கேவலம் பண்ணுவான், கேவலமா நடப்பாங்க. ஒரு பெண் குழந்தையை பிறந்துட்டு அதை புதைக்காம விட்டான்னு வைங்க, அவனுக்கு பயங்கரமான இழிவுதான். தெருவில் நடமாட முடியாது. அப்படி கேட்கிறாங்க, எப்படி நம்ம ஒளிஞ்சுக்கிறவான? எத்தவாரா மினல் கோமி மின் சூயிமா புஷ்ரபிஹி. அவனுக்கு இந்த பெண் குழந்தை பிறந்த செய்தி கிடைச்ச உடனே மக்களை விட்டு மறைந்து ஒளி